அஸ்ஸலாமு வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் டிக்கி இதுங்க பார்க்க போகிறோம். அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் துருவின பீட்ரூட், 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு அதையும் சேர்த்துக்கிறேன். பாதி வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வால்நட் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. வால்நட் எதனால சேர்க்குறோம்னா கொஞ்சம் சாப்பிடையில் கடிப்படும், நல்லாயிருக்கும். வால்நட் இல்லைன்னா நீங்கள் நிலக்கல்ல கூட சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க, ஒரு கோட்டிங்காக. அவ்வளோதான், நம்ம இப்போ பிசைஞ்சாச்சு. இதை ஒரு சின்ன பாலாக நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதே சைஸில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டிக்கங்க. இதை வெள்ளை எள்ளில் நான் டிப் பண்ண போகிறேன். நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. இப்போ ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஷாலோ ஃப்ரை தாங்க பண்ணுறேன், டீப் ஃப்ரை பண்ணலை. இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துருங்க. மீடியம் ஹீட்டில் தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப இது ஹெல்த்தியான ரெசிபிங்கிறனால நான் ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நமக்கு அந்த ஸ்வீட் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம நிறைய கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்குனா ரொம்ப நல்லது, கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். சூப்பரான பீட்ரூட் டிக்கி நமக்கு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஹெல்த்தியானது தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.